இந்த விட்டமின் டி சத்து குறைபாட்டினால இருதய மாரடைப்பு வரலாம், இல்லை பக்கவாதம் வரலாம் அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா இல்லையா? ஆமாம், கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த விட்டமின் டி சத்து குறைபாடு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் வரக்கூடிய பாதிப்பு, அதுக்கு பேர் தான் எண்டோதீலியல் டேமேஜ், இல்லைன்னா கால்சிஃபிகேஷன், இல்லைன்னா அத்திரோஸ்க்ளீரோசிஸ். இந்த மாதிரி பாதிப்பு வர்றதுனால, இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கம் பாதிப்பு வர்றதுனால இந்த விட்டமின் டி சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு என்னெல்லாம் வருது? இருதய மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நிறைய மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க ஒன்று, அதே மாதிரி ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக இந்த விட்டமின் டி சத்தை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. ஏன் அப்படின்னா, அது மட்டும் இல்லை, இந்த விட்டமின் டி சத்து குறைபாடு இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுகருக்கும் ப்ரெஷருக்கும் நிறைய வருஷம் மாத்திரை போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஆபத்தானது அந்த விட்டமின் டி. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி தூக்கம் வராமல் டிப்ரெஷனுக்கு கூட மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் இந்த ப்ராப்ளமும். படித்து பார்த்தீங்களா? என்னது? எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், மூட்டு தேய்மானம், எலும்பு முறிவு பிரச்சனை மட்டும் இல்லை, இந்த விட்டமின் டி சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு கேன்சர் வரலான்னு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. மார்பக புற்றுநோய், பிராஸ்டேட் கேன்சர், குடல் சம்பந்தமான கேன்சர் மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த கிட்னி கல்லுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ ஆபத்து. எது? விட்டமின் டி சத்து குறைபாடு. சோரியாசிஸ்க்கு வரலாம், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வரலான்னு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தாலும் படித்து பாருங்க. இந்த விட்டமின் டி சத்து குறைபாடு நம்ம வராமல் இருக்கணும், இல்லை வந்த பிறகு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேலன்ஸ்டு டயட் தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. பேலன்ஸ் டயட் தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. ரெண்டாவது டெய்லி சன்பாத், வெயிலில் நிற்கிறது. மூணாவது தான் என்னது? மாத்திரை. கடைசி தான் விட்டமின் டி இன்ஜெக்ஷன். ஸோ எவ்வளோ பவர்ஃபுல் இந்த விட்டமின் டி, இந்த பேலன்ஸ்டு டயட். புரிஞ்சுட்டீங்களா இல்லையா? உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சு ஒரு கூட போட்டு கேளுங்க. ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே டியூன்.